ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமாருங்க. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்கங்க. அப்போ வந்துட்டு வெளியில் கூப்பிட்டு போகலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது தான். நம்ம மெரினா பீச் போயிருந்தோம். இந்த வீடியோ ஆனால் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடிட்டிங் போடாமே இருந்தேன். இன்றைக்கி தான் எடிட் போட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா, நம்ம கலைஞர் ஐயா அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு அப்படியே அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேயே வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமே ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து போனதே லேட்டாக தான் போனோம். முன்னாடியே கிளம்புனோம். நாங்கள் கிளம்புன நேரம் கொஞ்சம் லைட்டாக மழை வேறு, அதனால் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கே அங்கே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. 7 மணிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பீச்சுக்கு போகும்போதே. அங்கே போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடற்கரை அங்கே போகும்போது வந்து நல்லா இருட்டாயிருச்சு. ஆனால் செம்ம என்ஜாய் பண்ணோங்க. போயிட்டு நல்லா ஆட்டம்தான், நல்லா விளையாண்டோம். ஆனால் வந்து அதெல்லாம் வந்துமே வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு நம்மளால். இருட்டாயிருச்சு, நல்லாவே இருட்டானதுனால நம்மளால் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் இங்கே போகும்போது செம்மையாக இருந்ததுங்க. நிறைய நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், சரி மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சரி அவ்வளோவா கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனோம். நாங்கள் போனால் சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது உண்மையிலேயே. வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, கூட்டமாக ஒன்றை போய் நம்ம ஒரு இடத்த போய் ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இங்கே எல்லாம் முடிச்சுட்டு பீச் போகும்போதே வந்து நல்லா இருட்டிடுச்சு. போயிட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ கூட அங்கேருந்து நாங்கள் எடுக்கவே முடியல. அந்த வீடியோ மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஏன்னா வந்து அதை எடுத்திருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணோம் கடலில். லாஸ்ட்டில் எல்லாம் நல்லா தொப்பை எல்லாம் நனைஞ்சு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண் மாற்றிக்கிறதுக்கு எதுவும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்காமல் போயிட்டு அங்கே இருந்து பஸ்ஸுக்கு வர்றதுக்கு, பஸ்ஸில் இருந்து வீட்டுக்கு வரும்போது நைட்டு 12 மணிக்கு தான் வந்தோம். 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு எல்லோரும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கும்போது ஒரு 2 மணிலாம் இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணாங்க உண்மையிலேயே. வந்து என்ன சொல்கிறது, நம்ம குடும்பமாக ஒரு 4 பேர் போகிறதுக்கும் நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்து ஒரு இடத்துக்கு போனாவே வந்து எல்லோரும் கூட்டமாக போகும்போது அது ஒரு தனி ஜாலி தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தனிமையாக இருக்கிறது, தனியாக போகிறது எங்கனால அந்த இது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. எனக்கு வந்து கூட்டத்தோடு இருக்கணும். வீட்லேயுமே வந்து கூட்டமாக இருக்கணும். நல்லா கலகலன்னு எல்லாத்தோடையும் பேசிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு சிலர்லாம் வந்து தனிமையாக இருக்கிறதெல்லாம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். எங்கே போனாலுமே இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து போகணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இது ஃபஸ்ட் டைங்க. நான் வந்து போன டைம் ஒரு டைம் போயிருக்கேன், பீச் போயிருக்கேன். ஆனால் டேரெக்டாக அங்கே பீச்சில் போயிட்டு விளையாண்டுட்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் வந்து இங்கெல்லாம் நாங்கள் வரவே இல்லை. நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இதுதான் வர்றேன். வந்து செம்மையாக இருந்ததுங்க. எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்களுமே எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா அழகழகாக லைட்டு, நல்ல க்ரீனிஷாக ஃபுல்லாக எல்லாமே வந்து மரங்கள், கீழெல்லாம் பார்த்தா புல், அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன கொஞ்சம் இன்னும் முன்னாடியே போயிருந்தால் இது வந்து அவசரமாக ரொம்ப ஐயோ டைம் ஆகிடுச்சுன்னு ரொம்ப அவசரமாக வந்த மாதிரி இருந்தது. கடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. இதுவே நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிருந்தோம்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். மெதுவாக எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போகும்போதுமே நல்லா வெளிச்சம் இருந்திருக்கும். அங்கேயுமே போயிட்டு நம்ம விளையாண்டது எல்லாமே வீடியோஸ் எடுத்துருந்துருக்கலாம். அதுதான் நான் மிஸ் பண்ணேன். ஆனால் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கலைஞர் ஐயா சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி இதெல்லாம் வந்து நான் பார்த்ததில்ல. இது எல்லாமே போய் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இதெல்லாம் வந்து
இந்த மாதிரிலாம் போய் பார்க்க மாட்டோமா, இதெல்லாம் எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று. ஆனால் நம்ம இங்கே வருவோம் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. நான் சென்னை வருவேன், சென்னை வந்து அது நம்ம வீட்டில் இருந்து இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் மெரினா பீச் வந்திருக்கீங்க, இந்த இடங்கள்லாம் யாரெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம ஜெயலலிதா அம்மாவோட அதுக்குள்ளே உள்ளே போகும்போது வந்துட்டு மேலே ஒரு சிங்கம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது வந்து உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போது இருக்கும். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே க்ரீனிஷாக நல்லா புல் அழகாக இருந்தது. இந்த இடம் வந்து இந்த இடங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இதில் எந்த இடங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் ஃபேமிலியாக கூட்டமாக போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அங்கே போயிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுறாங்கங்க. இவங்கள தேடி தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா போச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அவங்க ஒரு சைடு போயிடுவாங்க. இவங்கள ஒவ்வொருத்தராக நாங்கள் தேடி 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 போகிறதே என்ன சொல்கிறது, கடன்னு முன்னாடி போயிடுறாங்க. எங்கிட்டு போகிறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.